கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் இந்த தினந்தோறும் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் தயவும் உங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினாலே நல்ல ஒரு பாடல், ஜெப வேலைகள், அபிஷேக பகுதிகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் அங்கீகரித்திருக்கிறார். அதற்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். இந்த வசனத்தின் நடுப்பகுதி இப்படியாக சொல்லுகிறது: வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். தேவன் நம்மளை ஏறி வர பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய ஜீவியத்திலே கண்மலையின் தேனினாலும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயினாலும் நம்முடைய ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அதே நேரத்திலே இந்த வசனம் சொல்லுகிறது, வயலில் விளையும் பலனையும் அவனுக்கு புசிக்க கொடுத்தார். நம்முடைய தேவனானவர் இந்த மாதத்திலே நம்மளுக்கு இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த மாதம் முழுவதும் நம்மளை வயலின் பலனை புசிக்கும்படி செய்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் வயலின் விளையும் பலன். இன்றைக்கு தெய்வ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த வார்த்தையை வைத்துதான் தியானிக்க போகிறோம். வயலை குறித்து தான் 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா வயல்ல அநேக காரியங்கள் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. குறிப்பாய் அது 5 ஆகமங்களிலே யாத்ராகமத்திற்கு நடுப்பகுதிக்கு அப்புறம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஈவன் தொடக்கத்துல கூட இருந்து கூட இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவத்துல இருந்து ஆரம்பிக்கும் அந்த வயலுக்குரிய காரியங்கள். அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வயலோடு சம்பந்தப்பட்டு இருக்கும். அடுத்த யாத்ராமத்துல இருந்து உபாகம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியம் மற்ற இடங்கள்ல இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா அதிகமாய் காணப்படும். அதை தேவன் கட்டளையாக கூட கொடுத்திருக்கிறது நாம் பார்க்க முடியும். முழு வேதாகமத்திலும் வயலுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதையும், வயலுக்கும் தேவ ஜனங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதையும், மனிதனுக்கும் தேவனுக்கு எப்படி சம்பந்தம் இருக்கோ அதே போல் வயலுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற சம்பந்தத்தையும் நம் முழு வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு தெய்வ சமூகத்துல வந்திருக்கிறனா 3 காரியங்கள், வயலோடு நமக்கு இருக்கிற சம்பந்தமாகிய 3 காரியங்கள், அல்லது இந்த வயலின் பலனை புசிப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? அப்ப எப்படிப்பட்ட பலனை நாம் புசிக்க போகிறோம் என்று 3 காரியங்களை பார்த்து நாம் தெய்வ சமூகத்துல ஜெபித்து அதை நாம் பெற்றுக்கொள்வோமாக. முதலாவதாக வயல் என்பது எதை காட்டுகிறது? முதலாவதாக எசேக்கியேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: உன்னை வயலின் பயிரை போல அநேக ஆயிரமாய் பெருகும்படி வைத்தேன், நீ வளர்ந்து பெரியவளாகி. அந்த வசனத்தின் முதல் பகுதி இப்படியா சொல்லுகிறது: உன்னை வயலின் பயிரை போல அநேக ஆயிரமாய் பெருகும்படி வைத்தேன். முதலாவது வயல் என்பது எதை காட்டுகிறது? அது தேவனால் கொடுக்கப்படுகிற பெருக்கத்தை காட்டுகிறது. கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய காரியத்தை பெருக பண்ணுகிறதை காட்டுகிறது. அங்கு தேவனே சொல்லுகிறார் பாருங்க, வயலின் பயிரை போல அநேக ஆயிரமாய் பெருகும்படி செய்து. நீங்க எல்லாரும் அறிந்த ஒரு வார்த்தை, வேதத்திலிருந்து அறிந்த வார்த்தை, ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றான். அதே போல புதிய ஏற்பாட்டுல நம்மளுக்கு வயலை பத்தி நம்ம அதிகமாய் நம்மளுக்கு தெரிந்த வசனம், தெரிந்த காரியம், ஒரு விதை விதைக்கிறவன் விதை விதைக்க போனான் அப்படின்னு சொல்லி அந்த வயலுக்கு சம்பந்தப்பட்ட காரியத்தை நாம் ஞாபகம் வைத்திருப்போம். அப்ப இந்த வயல் என்பது எதை காட்டுகிறது? அது பெருக்கத்தை காட்டுகிறது. அப்ப இந்த நாளில் கர்த்தர் நம்மளுக்கு வயலின் விளையும் பலனினால் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்றால், அதை புசிப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், இந்த மாதத்திலே இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளை பெருக்கத்தை புசிக்கத்தக்கதாய் செய்ய போகிறார்.
நம்முடைய ஜீவியத்திலே வருகிற பெருக்கம் அது தேவனால் கொடுக்கப்படுகிற பெருக்கம். நம்முடைய சிறுமையிலிருந்து விசாலத்திற்கு நாம் கொண்டு செல்லப்படுகிறது. நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்திற்காய் நாம் கொண்டு செல்லப்படுகிறது. கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு பெருக்கத்தை காட்டுகிறது. அப்ப தேவன் வயலின் பலனை நாம் புசிப்போம் என்றால் என்ன? முதலாவது, நம்முடைய ஜீவியத்திலே தேவனால் கொடுக்கப்படுகிற பெருக்கத்தை நாம் புசிக்கிறது. ஏன் நாம் புசிப்போம் என்று வசனம் சொல்லுது? அநேக நேரம் அநேக தெய்வ பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய பெருக்கத்தை கொடுப்பார், ஆனால் அவர்களால் புசிக்க முடியாது. வேதத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி இருக்கு. தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நாளைக்கு இந்நேரம் இப்படி போற ஒரு மாற்றத்தை வரும். உடனே அங்க இருக்கிறவன் என்ன சொல்றான்? அப்படி எப்படி நடக்கும்? அது தேவனே செய்தா கூட அப்படி நடக்க முடியாது அப்படின்னு. உடனே அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்லப்படுது, நாளைக்கு இந்நேரம் இப்படி நடக்கும், ஆனாலும் நீ அதை புசிக்க மாட்ட. அப்ப அநேக நேரம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார். தேவன் நம்மளுக்கு எப்பொழுதும் தம்முடைய பெருக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம், பொருளாதாரத்தின் ஆசீர்வாதமா இருக்கலாம், அல்லது சரீர ரீதியான ஆசீர்வாதத்தின் பெருக்கமாய் கூட இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் நாம் ஜெபிக்கும் பொழுதும் சரி, நம்ம தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது சரி, அதை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் அதை நாம் புசிக்கத்தக்க தகுதியுள்ளவர்களாய் நாம் மாறும்போது மாத்திரமே அதை நம்மளால் புசிக்க முடியும். அப்ப கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? வயல் என்பது பெருக்கத்தை காட்டுகிறது, ஆனால் தேவன் நம்மளுக்கு உபாகம் 32:13 சொல்லுகிறபடி அந்த பெருக்கத்தை புசித்து அனுபவிக்கத்தக்கதாய் தேவன் நம்மளுக்கு கிரியை செய்ய போகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அதை நாம் பெற்றுக்கொண்டு வைத்துக் கொண்டு மாத்திரமல்ல, அதை நாம் புசித்து அனுபவிக்க போகிறோம். நீங்க அநேக பெரிய நல்ல பணக்காரர்கள் வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா சரி, அல்லது நல்ல நல்ல வெல் டு ஃபேமிலிஸ்ல பாத்தீங்கன்னா, அவங்க நல்ல பொருட்கள் இருக்கும், நல்ல காரியங்கள் இருக்கும், ஆனா ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் அவர்களால் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கும். அவங்கள சுத்தி பாத்தீங்கன்னா நல்ல வசதிகள் இருக்கும், நல்ல பணங்கள் இருக்கும். ஒண்ணு மனதிலே வந்த சோர்வு, அல்லது மனதிலே வந்த போராட்டம், அல்லது குடும்பத்திலே வந்த பிரச்சனைகள், அல்லது ஊழியத்திலேயோ அல்லது அவர்கள் வேலை செய்ய வேண்டிய இடத்துல வந்த பிரச்சனைகள், சரீர ரீதியான பிரச்சனைகள். இதனால அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர்களால் புசிக்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற பெருக்கத்தை அவர் புசிக்கும்படி செய்கிறார். அப்ப வசனம் சொல்லுகிறது, வயல் என்பது முதலாவது அது பெருக்கத்தை கட்டுகிறது. அப்ப எப்படிப்பட்ட பெருக்கத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார்? எப்படிப்பட்ட பெருக்கத்தை தேவன் இந்த மாதத்திலே கொடுக்கிறாராம்? அந்த வார்த்தை சொல்லுகிறது, எசேக்கியேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்தோம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அநேக ஆயிரம் ஆகும்படி அவன் பெருகும்படி உன்னை வைத்தேன். அது ஒரு பெருக்கம் அல்ல, ஒரு சின்ன ஆசீர்வாதம் அல்ல, சின்னதாய் பெருகுகிற ஆசீர்வாதம் அல்ல, அநேக ஆயிரமான பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆயிரமான பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது என்னென்ன பெருக்கத்தை கொடுக்கிறாராம்? 2 உதாரணத்தை நாம் பார்ப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெருகுகிறது. கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெருகுகிறது. அப்ப முதலாவது வயலின் பெருக்கத்தை புசிப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், எப்படிப்பட்ட பெருக்கத்தை நாம் புசிக்க போகிறோம்? கிறிஸ்துவின் ஆறுதலை நாம் புசிக்க போகிறோம். கிறிஸ்துவினால் கொடுக்கப்படுகிற அந்த தேற்றுதல், கிறிஸ்துவினால் கொடுக்கப்படுகிற ஆறுதலை நாம் புசிக்கத்தக்கதாய் தேவன் வயலின் பலனை நம்மளுக்கு கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட ஆறுதலாம்? எப்படியெல்லாம் நாம் பாடுபடுகிறோமோ, எப்படியெல்லாம் நாம் உபத்திரவப்படுகிறோமோ, அதற்கு நிகரான ஆறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம இதுவரைக்கும் எவ்வளவெல்லாம் பாடுபட்டு கொண்டு இருந்தோம், எவ்வளவுலாம் உபத்திரவத்தை போய்கிட்டு இருந்தோம். கிறிஸ்தவர்களாய் மாறினது நிமித்தமாய், அல்லது தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய், அல்லது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது நிமித்தமாய் எவ்வளவெல்லாம் நாம் பாடுபட்டுக்கிட்டு இருந்தோமோ, இந்த பாடுகளுக்கு ஏற்றதான ஆறுதலை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க எந்த போராட்டத்துல போய்கிட்டு இருக்கீங்க, எப்படிப்பட்ட உபத்திரவத்துல போய்கிட்டு இருக்கீங்க, எப்படிப்பட்ட கஷ்டத்துல போய்கிட்டு இருக்கீங்க, கர்த்தர் அந்த உபத்திரவத்திலையும் அந்த பிரச்சனையிலும் அந்த பாடுகளில் இருந்து ஒரு ஆறுதலை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இதுவரைக்கும் உங்கள் இருதயம் கலக்கத்திலும் போராட்டத்திலும் அங்கும் இங்கும் அலைகிறதாய் காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் தம்முடைய ஆறுதலினால் உங்களை நிரப்புகிறார்.
அந்த ஆறுதல், அந்த எப்படிப்பட்ட ஆறுதல், அந்த ஆறுதல் எப்படி வருகிறதாம்? 4வது வசனம் சொல்லுது பாருங்க, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எங்கள் உபத்திரவங்களிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலே அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். இந்த ஆறுதல் எப்படிப்பட்ட ஆறுதலாய் காணப்படுகிறது? அது உங்களை மாத்திரம் தேற்றுகிறது அல்ல, உங்க மூலமா அநேகர் ஆறுதல் அடைய போகும். அது உங்களை மாத்திரம் தேற்றுகிறது அல்ல, உங்கள் மூலமாய் உங்கள் கணவர் ஆறுதல் அடைய போகிறார். அது உங்களை மாத்திரம் ஆறுதல் செய்கிறதல்ல, உங்கள் மூலமாய் உங்கள் மனைவி, பிள்ளைகள், உங்களோடு உறவினர்கள், உங்களோடு இருக்கிற எல்லாரும் அதனுடைய ஆறுதலை பெறப்போகிறார்கள். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, தேவனாலே எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எங்கள் உபத்திரவங்களிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி. அப்ப நாம இதுவரைக்கும் நம்ம போராட்டத்துல போறதுனால, உபத்திரவத்துல போறதுனால, கஷ்டம் வந்ததுனால நம்ம அழுது கொண்டு அறையிலே முடங்கி போய், அல்லது இன்னொருத்தவங்க அகப்பட்டிருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க என்று பார்த்தோம், அவர்களுக்கு நான் போய் எப்படி ஆறுதலா இருப்பேன் என்று தங்கி இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் அவரே நமக்கு ஆறுதலாய் வருகிறபடியினால் நாம் உபத்திரவத்தில் இருக்க மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யும். உபத்திரவத்தில் இருக்கிற அகப்பட்டு இருக்கிற மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்வோம். இதைத்தான் கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது என்ன செய்தார்? சிலுவையில் இருக்கும்போது கீழே அவருடைய ஆடையை பங்கிடும்படி சீட்டு போட்டவர்களை பார்த்து அவர்களுக்காய் ஜெபித்தார். அவங்களுடைய உபத்திரவங்கள், அவங்க படப்போகிற பாடுகளை குறித்து அவர்களுக்காய் ஜெபித்தார். 2வதாக அங்கு என்ன ஆறுதல் செய்கிறார்? அவர் அங்கு இருந்த அந்த பக்கத்தில் இருந்த கல்வனுக்கு அவர் ஆறுதல் செய்கிறவராய் காணப்பட்டார். அவரே சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கார், அவரே பாடுகளில் இருக்கிறார். ஆனா அவர் என்ன செய்கிறார்? நீ என்னோடு பரதேசியில் இருப்பா என்று சொல்லி அவன் மரணத்திலும் அவனுக்கு ஆறுதலை கர்த்தர் கொடுத்தார். அவர் தம்முடைய மரணத்தின் சம்பவ நேரத்திலும் ஆறுதலை கொடுத்தார். அதைத்தான் தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார், அதைத்தான் கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் அதோடு நிற்கவில்லை, தன் தாய்க்கு ஆறுதல் கொடுக்கிறவராய் மாறினார். ஒரு சீசனை அழைத்து இனிமேல் நீ பார்த்துக்கோ என்று சொல்லி தன் தாய்க்கு ஆறுதல் கொடுக்கிறவராய் மாறினார். இதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் உபத்திரவத்துல போறோம், நாம பாடுகள்ல போறதுனால நாம் முடங்கி போய் இருக்கிறதுனால என்ன பலன்? அது பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறதாய் காட்டப்படுகிறது. என்ன சொல்லுவாங்க உலகத்துல? நீயே இப்படி பாடுல போய்கிட்டு இருக்கலப்பா, உன்னை கொண்டு நீ எப்படி மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவ என்று சொல்லுவார்கள். அல்லது ஒரு போராட்டம் வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம மைண்டு, நம்மளுடைய எண்ணம் எங்க போகும்? நானே இந்த போராட்டத்துல இருக்கிறேனே, நானே இந்த பிரச்சனையில இருக்கிறேனே, என்னால எப்படி நான் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய முடியும், அது ஆறுதல் கூற முடியும் என்று சொல்லி யோசிக்க வைக்கும். அதனால என்ன செய்வோம்? நாம் முடங்கி போய் காணப்படுவோம். ஆனால் இன்றைக்கு நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்னதான் உபத்திரவத்துல போனாலும் சரி, என்னதான் பாடுகள்ல போனாலும் சரி, நம்மளை கர்த்தர் மற்றவர்களுக்கு ஆறுதலாய் வைத்திருக்கிறார். அதுதான் தேவனினால் கொடுக்கப்படுகிற பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. பொருளையும் பொன்னையும் உலகத்தின் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் நம்ம உபத்திரவத்துல போகும்போது நம்ம ஆறுதல் அடைந்து மற்றவர்களுக்கு நம் ஆறுதலாய் மாறுகிறது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது தேவனால் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது எல்லாராலையும் பண்ண முடியாது. நீங்க தேவ மனுஷர்களை நீங்க பாத்தீங்கன்னா, நல்ல ஊழியம் செய்கிறவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க உள்ள போய் ஆழமாய் பாத்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில ரொம்ப போராட்டத்தை அனுபவிப்பாங்க. நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு தேவ மனுஷன் மோசஸ் ராஜசேகர். அவருடைய ஜீவியத்தை பார்த்தீங்க, அவருடைய சரீரத்தை பார்த்தால் என்றால், அவர் போகிற பாடுகளை பார்த்தோம் என்றால், அது நம்மளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் எவ்வளவோ பாடுகள் போர். ஆனால் அவர் எழுதின பாடல் நிமித்தமாக அநேகர் ஆறுதல் அடைந்தார். அநேக தேவ பிள்ளைகளுக்கு அது ஆறுதலாய் அமைந்தது. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? இன்றைக்கு தேவன் உங்களுக்கு முதலாவது ஆறுதலை கொடுத்து அது அநேகருக்கு ஆறுதலாய் உங்களை வைக்க போகிறார். உங்கள் குடும்பத்திற்கு உங்களை ஆறுதலாய் வைக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களை ஆறுதலாய் வைக்க போகிறார். நீங்க இருக்கிற ஸ்தலத்துல உங்களை ஆறுதலாய் வைக்க போகிறார். நீங்க இருக்கிற சபையிலே நீங்களே அநேகருக்கு ஆறுதலாய் மாறப்போகிறீர்கள். அதுதான் வயலின் பெருக்கத்தின் பலனை புசிக்கிறதை காட்டுகிறது. 2வதாக இந்த பெருக்கம் என்பது எதை காட்டுகிறது?
இரண்டாவதாக வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால், ரோமர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுது பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. இரண்டாவதாய் தேவன் நம்முடைய ஜீவியத்திலே எதை பெருக செய்ய போகிறார்? இந்த வயலின் பலனை புசிப்பா என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அப்படி என்றால் எதை நாம் புசிக்க போகிறோம்? நம்முடைய ஜீவியத்திலே பெருகுகிற நம்பிக்கையை நாம் புசிக்க போகிறோம். முதலாவது தேவனுடைய ஆறுதலை நாம் புசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இரண்டாவதாக அவரால் கொடுக்கப்படும் நம்பிக்கை. இது உலக மனுஷர்களால் கொடுக்கப்படுகிற நம்பிக்கை அல்ல, நம்முடைய பிள்ளைகளினால் கொடுக்கப்படுகிற நம்பிக்கை அல்ல, அல்லது நம்முடைய கணவன் மனைவி அல்லது உறவினர்களினால் கொடுக்கப்படுகிற நம்பிக்கை அல்ல, அல்லது நம்முடைய போதகரினால் கொடுக்கிற நம்பிக்கை அல்ல, பரிசுத்த ஆவியானவரினால் கொடுக்கப்படுகிற நம்பிக்கை. அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. அப்ப எப்படிப்பட்ட நம்பிக்கை கர்த்தர் கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியின் பலன். பரிசுத்த ஆவியின் பலன் என்பது என்ன? அதுதான் வசனம் சொல்லுகிறது. நாம என்ன விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று அறியாமல் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம என்ன காரியத்தை செய்ய வேண்டும், அல்லது எப்படி இதை தப்பிக்க வேண்டும், எப்படி இந்த போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும், அல்லது எப்படி இந்த சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் என்று அறியாமல் குழப்பத்தில் இருக்கும் பொழுது, அல்லது அதில் மாட்டிக்கொண்டு தப்பிக்க வழியில்லாமல் இருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவரே தம்முடைய பலத்தினால் நம்மளை நிரப்புகிறார். அந்த பரிசுத்தாவியானவர் பலன் நம்மளை நிரப்புகிறபடினால் நமக்குள்ளாய் நம்பிக்கை, தேவனால் கொடுக்கப்படுகிற நம்பிக்கையை நாம் பெற்றுகிறவர்களாய் மாறுகிறோம். இந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாய் இருக்கிறது? அல்லது இந்த நம்பிக்கை வருகிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அந்த நம்பிக்கை பெருகுகிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அந்த வசனம் சொல்லுகிறது, ரோமர் 15:13 சொல்லுகிறது, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உங்களுக்கு உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கையின் தேவன் என்று போட்டிருக்கு. அவர் என்ன செய்கிறார்? நம்மளை விசுவாசத்தினால் முதலாவது நிரப்புகிறார், இரண்டாவது தம்முடைய சந்தோஷத்தினால் நம்மளை நிரப்புகிறார், மூன்றாவது சமாதானத்தினால் நம்மளை நிரப்புகிறார். இந்த மூன்று நம்முடைய ஜீவியத்துல வரும் பொழுது பரிசுத்தாவியானவரின் பலத்தின் நம்பிக்கையினால் நாம் பெருகுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அந்த வயலின் பலனை புசிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். யோசித்து பாருங்க, இந்த பூமியில இருக்கிற மனுஷர்கள் எதற்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க? எதற்காக அது இங்கும் அங்கும் ஓடுகிறவர்களாய் காணப்படுறாங்க. ஒண்ணு சந்தோஷத்துக்காக ஓடுவாங்க, இல்லைன்னா சமாதானத்துக்காக ஓடுவாங்க. சம்பாதிக்கிற பணம் சந்தோஷத்துக்காக, நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல குடும்பம் அமையணும், நல்ல பிள்ளைகள் இருக்கணும் என்று அவர்கள் ஓடுகிற காரியம் சமாதானத்திற்காக. இந்த ரெண்டு காரியத்துக்காக தான் முழு உலகத்தின் ஜனங்களே ஓடிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு வயலின் பலனை புசிக்க கொடுக்கிறார் என்றால் நம்மளை சமாதானத்தினால் தேவன் நிரப்ப போகிறார். தம்முடைய சந்தோஷத்தினால் தேவன் நிரப்ப போகிறார். அழுகையும் கண்ணீருமாய் இருந்த நம்மளை மனமகிழ்ச்சியுள்ளவர்களாய் தேவன் மாற்றப் போகிறார். கலிகூறுகிறவர்களாய் நம்மளை மாற்றப் போகிறார். நம்முடைய வாயிலிருந்து கம்பீரத்தின் சத்தத்தை தேவன் கொண்டு வர போகிறார். இரண்டாவது நம்முடைய சமாதானத்தினால் தேவன் நிரப்புகிறார். ஏன்னா சந்தோஷங்கிறது சில நேரம் இருக்கும், சில நேரத்துல விட்டு போயிடும். கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷம் இருக்கும், கொஞ்ச நேரத்துல அது மறைந்து போகலாம். ஆனால் சமாதானம் நம்முடைய ஜீவியத்தை நிரப்பும் பொழுது என்னதான் போராட்டம் வந்தாலும் சரி, என்னதான் அழுகை வந்தாலும் சரி, என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அந்த சமாதானம் நம்மளை தேற்றுகிறதாய் காணப்படும். அந்த சமாதானத்தை கொண்டு நம் அநேக காரியங்களை ஜெயிக்கிறவர்களாய் நாம் மாறும். அப்ப தேவன் இரண்டாவது நம்மளை நம்பிக்கையில் பெருகச் செய்கிறார் என்றால் என்ன? அவர் முதலாவது நம்மளுக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார், இரண்டாவது நல்ல சந்தோஷத்தினால் நம்மளை நிரப்புகிறார், மூன்றாவது நம்மளை சமாதானத்தினால் நிரப்புகிறார். இப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், நம்மளுடைய ஜீவியம் எப்படி இருக்கு? நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கு? அது சந்தோஷத்தில் நிறைந்ததா இருக்கா?
விசுவாசத்தில் நிறைந்ததா சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள குடும்பமாய் காணப்படுகிறதா, அல்லது தேவனால் கொடுக்கப்படுகிற தெய்வீக சமாதானத்தில் நிறைந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? தேவனால் கொடுக்கப்படுகிற சமாதானம் என்பது எப்படிப்பட்ட சமாதானம்? நம்மளை சுற்றி புயல் அடிக்கலாம், காற்றடிக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், என்னதான் நடந்தாலும் நம்முடைய இருதயமானது தேவனுக்குள்ளாய் சமாதானமாய் இருக்கும். அந்த சமாதானம் இருக்கிறபடினால் நம் தெளிவாய் முடிவெடுத்து அதை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்ப இரண்டாவது, தேவன் எதை நம்மளுடைய வாழ்க்கையில பெருக செய்கிறார்? நம்பிக்கையை. அது எப்படி? விசுவாசத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மளை நிரப்பி அவர் பரிசுத்த ஆவியின் பலத்தின் நம்பிக்கையினால் நிரப்புகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய ஜீவியத்தை தேவ கரத்துல ஒப்பு கொடுப்போமாக. சமாதானம் இல்லாதவர்கள் நாம் சமாதானத்தை தெய்வ சமூகத்துல கேட்போமாக. சந்தோஷம் இல்லாதவர்கள் நாம் இந்த வசனத்தை வைத்து கேட்போம். ஆண்டவரே, நீ சந்தோஷத்தினால் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவா? என் குடும்பத்தை சந்தோஷத்தினால் நிரப்புங்க. என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை சந்தோஷத்தினால் நிரப்புங்க. எனக்கும் என் கணவருக்கும் என் மனைவிக்கும் இருக்கிற உறவை சந்தோஷத்தினால் நிரப்புங்க என்று கேட்போமாக. மூன்றாவது, ஆண்டவரே, உம்முடைய விசுவாசத்தினால் என்னை நிரப்புங்க என்று கேளுங்க. ஏனென்றால் அந்த விசுவாசம் இருந்தால் மாத்திரமே நாம் தேவனை தரிசிக்க முடியும். இரண்டாவது, விசுவாசத்தினாலே கிறிஸ்துவுக்காய் நாம் வாழ முடியும். இப்படி மூன்று வரும் பொழுது தேவன் நம்பிக்கையின் தேவன் நம்மளை பரிசுத்தாவின் பலத்தினால் நம்மளை நம்பிக்கையில் பெருக செய்கிறவராய் நம்மளை மாற்றுகிறார். சரி, ரெண்டு காரியத்தை தேவன் பெருக செய்கிறார். ஒண்ணு, ஆறுதலினால் நம்மளை பெருக செய்கிறார். இரண்டாவது, தம்முடைய நம்பிக்கையினால் பெருக செய்கிறார். இதுதான் முதலாவது வயல் என்பது பெருக்கத்தை காட்டுகிறது. அப்ப ரெண்டு விதமான பெருக்கத்தினால் தேவன் நம்மளை பெருகச் செய்து அதை புசித்து பெருகும்படி, அதை புசித்து அனுபவிக்கும்படி நம்மளுக்கு கிருபை செய்கிறார். இரண்டாவதாக, வயல் என்பது எதை காட்டுகிறது? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வயல் என்பது இரண்டாவதாக எதை காட்டுகிறது? லேவியராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? உங்கள் தேசத்தின் வெள்ளாமையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். எளியவனுக்கும் பரதேசிக்கும் அதை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, வயல் என்பது எதை காட்டுகிறது? எளியவர்களையும் பரதேசிகளையும் உபசரிக்கிறதை காட்டுகிறது. எளியவர்களையும் பரதேசிகளையும் நினைவு கூறுதலை காட்டுகிறது. முதலாவது, அது நம்முடைய ஜீவியத்தின் ஆறுதலையும் நம்முடைய குடும்பத்தின் ஆறுதலையும் நம்மளை குறித்ததான நம்பிக்கையும் காட்டுகிறது. இரண்டாவது, அது எதை காட்டுகிறது? திக்கற்றவர்களையும் எளியவர்களுக்கும் பரதேசிகளையும் நினைவு கூறுதலையும் அவர்களுக்கு உதவி செய்கிறதை காட்டுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஏறி வர பண்ணுகிறார் என்பதிலே நம்பிக்கையில ஏறி வர பண்ணுகிறார் என்று நாம் பார்த்தோம். கர்த்தர் நற்கிரியைகள் ஏறி வர பண்ணுகிறார். நம்ம நற்கிரியை செய்கிறவர்களாய் காணப்படணும் என்று சொன்னார். அதே போலதான் இங்க கர்த்தர் சொல்லுகிறார், வயலின் பெருக்கத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறது எதற்காக? நம் எளியவர்களையும் உபத்திரவப்படுகிறவர்களையும் பரதேசிகளையும் விசாரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் நம் வயலின் பலனை புசிக்கிறதை காட்டுகிறது. ஏனென்றால் எளியவர்களுக்கு நாம் செய்யும் பொழுது அது தேவனுக்கே கடன் கொடுக்கிறதை காட்டுகிறது. எளியவர்களுக்கும் பரதேசிகளுக்கும் நாம் உதவி செய்யும் பொழுது அது கர்த்தருக்கே பணிவிடை செய்கிறதை காட்டுகிறது. நாம் உலக மனுஷர்களுக்கு அதை நாம் கொடுக்கவில்லை. உலகத்திலே பாடுபடுகிறவர்களுக்கு நாம் கொடுக்கவில்லை. உலகத்திலே திக்கற்றவர்களாய் இருக்கிறவர்களுக்கு நாம் கொடுக்கவில்லை. நாம் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அது கர்த்தர் நம்மளுக்கு திரும்ப கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இரண்டாவது, வயல் என்பது எதை காட்டுகிறது? எளியவனுக்கும் பரதேசிக்கும் உதவி செய்கிறதை காட்டுகிறது. இதற்கு உதாரணத்தை நீங்க வேதத்துல இருந்து பாத்தீங்கன்னா, ரூத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? ரூத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியா சொல்லுகிறது, அவள் போய் வயல் வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தாகிய போவாசுடையதாய் இருந்தது.
இங்க நாம் பார்க்கிறோம், உதாரணமாய் நாம் பார்க்கிற வசனம், அது ரூத் வயலில் பொறுக்கிறவளாய் காணப்பட்டார். அங்கு ரூத் மோவாபிய ஸ்திரீயாய் காணப்படுகிறார். அவள் தன் கணவனை இழந்தவளாய் காணப்படுகிறார், தன் மாமனாரை இழந்தவளாய் காணப்படுகிறார், தன்னோடு கூட இருந்த சகோதரியை போல் இருந்தவளை எல்லாரையும் இழந்தவளை போல் காணப்படுகிறார். அப்படி இருந்தாலும் அவள் வயலில் பொறுக்குகிறவர்களாய் காணப்பட்டார். அதனாலதான் அங்கு போவாசுக்கும் அவளுக்கும் அங்கு ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. போவாஸ் யார் என்பதை அறிந்து அங்கு அவளுக்கு ஒரு ஜீவன்ல ஒரு மாற்றத்தை வருகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப தேவன் சொல்லுகிறார், நம்மளுக்கு வயலின் பலனை கர்த்தர் புசிக்க வைக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை அநேக திக்கற்றவர்களையும் எளியவர்களுக்கும் நாம் உதவி செய்யும்படி கர்த்தர் வைக்க போகிறார். இதுவரைக்கும் நாம் கடன் வாங்குகிறவர்களாய் காணப்பட்டிருந்திருக்கலாம், அல்லது யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா, யாராவது என் குடும்பத்திற்கு உதவி செய்ய மாட்டார்களா, யாராவது என் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய மாட்டார்களா, யாராவது எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி மற்றவர்களுடைய கையை பார்த்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நாம் மற்றவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேதான் இருந்தோம், இதுவரைக்கும் மற்றவர்கள் கையை பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் வயலின் பலனை நம்மளை புசிக்க வைக்கிறபடினால் நாம் அநேக திக்கற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் நாம் மாறப்போகிறோம். அநேக திக்கற்றவர்களுக்கு, அநேக பரதேசிகளுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் மாறப்போகிறோம். யோசித்து பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இதுவரைக்கும் ஒரு 1000 ரூபாய்க்கும் ஒரு 500 ரூபாய்க்கும் 5000 ரூபாய்க்கும் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்னா, இப்ப அநேகருக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய், நம் கையின் பலனை எடுத்து கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். அந்த ஆசீர்வாதம் பெருகி ஓடுகிறது, அது பெருகி வழிகிறது, அது அநேகருக்கு நீர்ப்பாய்ச்சலாய் மாறுகிறது. அப்ப இரண்டாவதாக வயல் என்பது எதை காட்டுகிறது? உபத்திரவத்திலும் எளியவர்களும் பரதேசிகளுக்கும் உதவி செய்கிறதை காட்டுகிறது. இந்த உபத்திரவத்திலும் எளியவர்களுக்கும் பரதேசிகளுக்கும் நாம் கண்டிப்பா உதவி செய்ததான் ஆகணுமா? அதை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? வசனம் சொல்லுகிறது, அது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாய் காணப்படுகிறது. தேவன் சொல்லுகிறார், இது நான் உங்களுக்கு கொடுக்கும் கட்டளை என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். நீங்க எளியவர்களுக்கும் பரதேசிகளும் அந்த வயலிலே ஆகாரம் எடுத்துக்கொள்ளும்படியாய் அந்த ஓரத்தில் இருக்கிறதை விட்டு விடுங்கள், அல்லது ஒரு அரிக்கட்டை மறந்து வைத்து விட்டால் அதை பின்னாடி போய் எடுக்காதீங்க என்று சொல்லி சொன்னார். அப்படி எடுக்காதீங்கன்னு சொல்லி ஏன் என்று சொன்னார் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த எளியவர்களையும் பரதேசிகளையும் உதவி செய்கிறதை காட்டு. நேற்றைய தினத்திலே நாங்கள் எங்களுக்கு திருமண நாள் என்பது நிமித்தமாக நாங்கள் வெளி இடத்துக்கு வந்திருந்தோம். நாங்கள் இருக்கிற இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துல வந்து சரி குழந்தைக்கு வேற பார்க்கு மற்ற காரியங்களை காமிப்போம் அப்படின்னு சொல்லி சிட்டி ஏரியாவுக்கு நாங்கள் வந்திருந்தோம். அப்போ நேற்று வரும் பொழுது, நேற்று காலையிலே திடீரென்று நான் ஷைனிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒய்ஃப்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், திடீர்னு எனக்கு ஆவியில் ஏற்பட்டு சொன்னேன், இன்னைக்கு குறைஞ்சது $20, மினிமம் $20 யாருக்காவது உதவி செய்யணும், யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஏவுதல் இருக்கு, கண்டிப்பா நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் கல்யாண நாளுக்கு ஏதாவது கஷ்டப்பட்டவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யற வழக்கம். ஆனா இன்னைக்கு திடீர்னு நாங்கள் செய்கிறதை காட்டிலும் எக்ஸ்ட்ரா ஒரு $20 கொடுக்கணும்னு சொல்லி எனக்குள்ள ஆவியில ஏவுதல் இருந்தபடினால் சும்மா ஒரு விளையாட்டுத்தனமா ஓப்பனா சொல்லி எப்படியா கொடுக்கணும்னு சொன்னோம்னு ஷைனின்னு சொன்னபோல, கண்டிப்பா இன்னைக்கு எப்படியா கொடுத்துருவோம், ஒரு $20 யார்கிட்டயாவது பார்த்து நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே பிளான் பண்ணி அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு அப்படியே வந்தோம். வந்து மற்ற காரியங்கள் சுத்தி பார்க்கறது, பக்கத்து இடங்கள்ல போகிறது, எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஜனங்களை பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டு அப்படியே வெளியில வரும் பொழுது திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு காரியத்தை ஒரு மிஷின்ல நம்ம பணம் போட்டு அதை எடுக்கணும். அந்த மிஷின்ல பணம் போட்டு தான் பொருட்கள் எடுக்கணும். வெண்டிங் மிஷின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல திடீர்னு நான் ஒரு $20 அதுல நான் போட்டேன். $20 அது போட்ட உடனே அது அதுல போய் அப்படியே மாட்டிக்கிச்சுன்னா பணம் ரிட்டர்ன் வெளியிலயும் வரல, பொருட்களை என்னால எடுக்க முடியல. ஆனா இடையில ஸ்டக் ஆகல, பணம் வந்து போய் சேஃபா இருக்கு, பட் அதை எடுக்க முடியல, பொருட்களும் என்ன இடத்துல வரல. அப்ப அதை வச்சு எனக்கு கொஞ்சம் போராட்டம் ஆயிடுச்சு. ஐயோ, $20 ஒரு பெரிய அமௌண்ட். ஸோ அது மாட்டிக்கிச்சு, அது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்து அங்க இருக்கிற செக்யூரிட்டிகிட்ட சொன்னோம். செக்யூரிட்டிஸ் அங்க இருக்கிற போலீஸ்காரங்க மற்றவர்கள் எல்லாரையும் வர வச்சாங்க. எல்லாரையும் வர வச்சு எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணோம். இது செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்போதான் ஷைனி சொன்னாப்புல,
இன்னைக்கு $20 கொடுக்கணும்னு நினைச்சீங்களே, கொடுக்கணும்னு கர்த்தர் ஆவியில ஏவுதல் கொடுத்ததுனால இது கஷ்டப்படுற ஒருத்தவருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தேவனே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிதான் சொன்னேன். அப்ப எனக்கு அது ஏதோ சரி நம்ம தவறு செஞ்சுட்டோம், நம்ம ஏதோ மாட்டிக்கிட்டோம், நம்ம தெரியாம போட்டோம், அதனாலதான் நடந்திருக்கு என்று நினைத்தேன். ஆனா அடுத்து வீட்டுல இன்னைக்கு மத்தியான வேலைக்காய் நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, தேவ வசனத்தை தியானிக்கும் பொழுது அந்த வசனம் தெளிவாய் வந்தது. ஒரு அரிக்கட்டை நீங்கள் மறந்து வயலிலே வைத்து விட்டு வந்தால் மீண்டும் திரும்ப போய் அதை எடுக்க வேண்டாம், ஏனென்றால் அது எளியவர்களுக்கும் பரதேசிகளுக்கும் விட்டு விடுங்கள் என்று. அப்ப அதை கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே தான் திரும்பியும் நான் ஷேனிட்டு சொல்லும் பொழுது அப்பதான் ஷேனி சொன்னாப்புல, எல்லா வெண்டிங் மிஷின் வைத்திருக்கிறவங்களும் பணக்காரங்க கிடையாது, நிறைய இந்த தேசத்துல நிறைய கஷ்டப்பட்டவங்க தான் அதை வைத்திருக்கிறாங்க, அது மூலமா கொஞ்சம் கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அதை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து தேவன் ஜெபிக்க எனக்கு கிருபை செய்தார். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன்? நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் நமக்கு ஒருத்தவர்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் என்றால் அது தேவனால் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்ம ஒருவர் கையேந்தியோ மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிற சூழ்நிலையை மாறி நம்மளை கர்த்தர் அநேகருக்கு உதவி செய்ய வைத்திருக்கிறார் என்றால் அதுதான் தேவனால் கொடுக்கப்படுகிற வயலின் பலனை புசிக்கிறதை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு தெய்வ சமூகத்துல வந்திருக்கிற நாம் தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமாக. தேவன் சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னையும் அநேக எளியர்களுக்கும் பரதேசிகளுக்கும் உதவி செய்கிறவர்களா என்னை மாற்றுங்க. நான் எப்ப பார்த்தாலும் என்னக்காய் ஜெபிக்க கூடாது, என்னுடைய பலனுக்காய் நான் ஜெபிக்க கூடாது. அந்த ஜெபம் மாறணும். அந்த ஜெபத்துக்கு பதிலா நான் எளியவர்களுக்காய் ஜெபிக்கணும், என் பக்கத்து வீட்டுல கஷ்டப்படுறவங்களுக்காய் ஜெபிக்கணும், என் கண்ணை அறிந்து கஷ்டப்படுறவங்களுக்காய் ஜெபிக்கணும். நான் வீட்டை விட்டு வெளியில போனாலே அநேகருக்கு நான் உதவி செய்கிறோம் நான் மாறணும். என் பலனிலிருந்து அநேகருக்கு உதவி செய்யல மாறணும். அதற்கு என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று கேளுங்க. அதற்கு என்னை வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுங்க என்று சொல்லுங்க. அதற்கு எனக்கு ஒரு பலனை கொடுங்க என்று சொல்லுங்க. ஏனென்றால் அதுதான் நிறைவின் ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. வயலின் பலனை புசிப்பா என்றால் அது தேடி தேடி புசிக்கிறது அல்ல, ஐயோ நாளைக்கு இருக்குமோ இருக்காதோ என்று புசிக்கிறது அல்ல, அநேகருக்கு உதவி செய்கிறதை காட்டுகிறது. அப்ப இரண்டாவதாக அது எளியவர்களுக்கும் பரதேசிகளுக்கு உதவி செய்கிறதை காட்டுகிறது. மூன்றாவதாய் சுருக்கமாய் நாம் பார்த்து ஜெபிப்போமாக. வயல் என்பது மூன்றாவதாய் எதை காட்டுகிறது? இந்த இரண்டாவது குறிப்பிலே இதனால் வருகிற பலன் என்ன? எளியவர்களுக்கும் பரதேசிகளுக்கும் உதவி செய்கிறதுனால் வருகிற பலன் என்ன? யோபுவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? எளியவனுக்காக என் ஆத்துமாவை வியாகுலப்படாதது இருந்தும் உண்டானால் அவர் என் மனுவுக்கு இடம் கொடாமல். அப்ப எளியவர்களுக்காய் நாம் வியாகுலப்படாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய மனுவுக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஆனா வசனம் என்ன சொல்லுது? நம்மளுக்கு வயலின் பலனை புசிக்க கொடுக்கிறார் என்றால் பரதேசிகளுக்கு நம்மளை உதவி செய்ய வைக்கிறார், எளியவர்களுக்கு உதவி செய்ய வைக்கிறார். அதனால் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் தேவன் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் என்ன? உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய மனு என்ன? கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்க போகிறார். எப்படி? நாம் எளியவர்களுக்கும் பரதேசிகளுக்கும் நம்மளை உதவி செய்ய வைத்து. மூன்றாவதாக இந்த வயல் என்பது எதை காட்டுகிறது? லூக்காவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கும் பொழுது அந்த ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 17:36 அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது வயல் என்பது எதை காட்டுகிறது? எடுத்துக்கொள்ளப்படுகிறதை காட்டுகிறது. கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. முதலாவது இந்த உலகத்திலே நம்மளை ஆறுதலாய் வைத்திருக்கிறதை காட்டுகிறது. அது நம்முடைய ஆவிக்குரிய விடுதலை காட்டுகிறது. இரண்டாவது பரதேசிகளுக்கும் எளியவர்களுக்கும் நம்மளை ஆசீர்வாதமாய்க்கிறது. அது சரீரத்தின் ஆசீர்வாதத்தின் விடுதலையும் காட்டுகிறது. மூன்றாவதாக நம் வயல் என்பது எடுத்துக்கொள்ளுகிறதை காட்டுகிறது. அப்படின்னா என்ன? ஆத்துமாவின் விடுதலையை காட்டுகிறது, ஆத்துமாவின் ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. 2 பேர் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். வயல் என்பது எதை காட்டுகிறது? நம்மளை எடுத்துக்கொள்ளப்படுகிற கர்த்தரின் வருகையை காட்டுகிறது. அது கர்த்தரின் வருகையை நினைப்பூட்டுகிறது. இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற
இதை குறித்து நம் வேதத்திலே வாசித்தோம் என்றால் அது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பது விழித்திருக்கிற அனுபவத்தை காட்டு. வாசிக்க நேரம் இல்லாதபடினால் அதன் அர்த்தத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பது விழித்திருப்பதை காட்டுகிறது. அவர் திருடனை போல வருகிறேன், விழித்திருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பது விழித்திருக்கிறதை காட்டுகிறது. அப்படி விழித்திருந்தால் என்ன பலனா? வசனம் சொல்லுகிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை பிற சொல்லுகிறது, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். விழித்திருக்கிற அனுபவம் என்பது எதை காட்டுகிறது? அது தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதை காட்டுகிறது. அப்ப வயல் என்பது சுருக்கமாய் 3வது எதை காட்டுகிறது? தேவனுடைய சத்தத்தை நம்மை கேட்கும்படி கத்த செய்ய போகிறார். அது இந்த பூமியிலையும் கேட்க செய்ய போகிறார். நம் மரித்தாலோ அல்லது தேவனுடைய வருகை காணப்பட்டாலோ அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு உயிர்ப்பிக்கப்பட்டு நம் பரலோகத்தில் அவருடைய சத்தத்தை கேட்பதை இந்த வயல் காட்டுகிறது. இது ஆத்துமாவின் ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. அப்ப 3 விதமான ஆசீர்வாதம். ஒன்னு சரீரத்திலே ஆசீர்வாதம், சரீரத்திலே காணப்படுகிற விடுதலை. 2 ஆவியிலே காணப்படுகிற ஆசீர்வாதம், ஆவியிலே காணப்படுகிற விடுதலை. 3வது ஆத்துமாவிலே காணப்படுகிற ஆசீர்வாதம், ஆத்துமாவிலே காணப்படுகிற விடுதலை. அப்ப வயல் என்பது அது சாதாரண விஷயம் அல்ல. வயலின் பலனை புசிப்போம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது நம்மளுடைய சரீரத்தையும் ஆவியையும் ஆத்துமாவையும் விடுதலையாக்கிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறதை காட்டுகிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்க விழித்திருக்கிறீர்களா? இன்றைக்கு அவருடைய வருகை காணப்படும் என்றால் நீங்க எடுத்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா? உங்க படுக்கையில 2 பேர் இருந்தால் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வயல்வெளியிலே 2 பேர் இருந்தால் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நீங்க எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமா இருக்கிறீர்களா என்பதை நாம் பார்ப்போம். விழித்திருந்தால் மாத்திரமே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நிதானித்து பார்ப்போமாக. நாம் எடுத்துக்கொள்ளப்பட விழித்திருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய சத்தம் நம்மளுக்கு கேட்கும். அப்பொழுதுதான் நாம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்ப வயலின் பலனை புசிப்பது என்பது முதலாவது ஆறுதலையும் நம்பிக்கையும் கர்த்தர் கொடுத்து பெருகச் செய்கிறார். 2வது நம்மளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்து திக்கற்றவர்கள் எளியவர்களையும் உபசரிக்க உதவி செய்கிறார். 3வது வயலின் பலனை புசிப்பது என்பது அவருடைய வருகையிலோ அல்லது இந்த பூமியிலே அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறார். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோமாக. ஒரே நிமிடம் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து இந்த செய்திக்குள்ளே முடிப்போமாக. எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் உடைய பிள்ளைகளோடு கொடுந்து என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் இன்றைக்கு வயலின் பலனை புசிப்பேன் என்று சொல்லி 3 விதமான பலனை காண்பித்தீர். 3 விதமான ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் காண்பித்தீர். அந்த 3 விதமான விடுதலை உடைய பிள்ளைகள் ஜீவித்தில் வருவதாக. சரீரத்திலே காணப்படுகிற கட்டுகள் விடுதலையாக்கப்பட்டு அநேகருக்கு இவர்கள் உதவி செய்கிறவர்களாய் மாறுவார். ஆவியிலே காணப்படுகிற போராட்டங்கள் விலகி ஆறுதல் அடைந்து அநேகருக்கு நம்பிக்கை மாறுதலாய் மாறுவார்களாக. குறிப்பாய் ஆண்டவரே, ஆத்துமாவிலே ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொடுத்து ஆண்டவரே சத்தத்தை கேட்கிறவர்களாயும் உடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகளாயும் உடைய பிள்ளைகளின் மாற்றுவீராக. அப்படிப்பட்ட வயலின் பலனை புசிக்க நீர் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கடமையிலும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.